ஹாய் மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சீரியலோட ஃபனி சீன்ஸ் தான். இப்போ இந்த உலகத்தில் யார் இருந்தாலும், எந்த மனுஷன் இருந்தாலும், அவன் படித்தவன் இருந்தாலும் படிக்காதவன் இருந்தாலும், அறிவாளி இருந்தாலும் முட்டாள் இருந்தாலும், யார் இருந்தாலும் லேப்டாப் மேலே யாருமே தண்ணி கொட்டுவாங்களா? இல்லை லேப்டாப்பை தண்ணி மேலே கொட்டுவாங்களா? இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும் லேப்டாப்பில் தண்ணி படக்கூடாது, இல்லைனா லேப்டாப்பு வீணாக போயிடணும். ஆனால் இந்த ஷோவில் ஒரு லேப்டாப்பை வச்சு சும்மா சோப்பு வச்சு துவைச்சி துணி மாதிரி துவைச்சி காய வச்சுட்டாங்க கைஸ். இப்போ இந்த ஷோ மேக்கர்ஸ் முட்டாளா, இல்லை இவங்களை பார்க்குற வியூவர்ஸ் முட்டாளா? சரி இந்த ஷோ மேக்கர்ஸ் முட்டாளா, இல்லை ஷோ மேக்கர்ஸ் அவங்களோட ஷோ பார்க்குற வியூவர்ஸை அவங்க முட்டாள் நினைக்கிறாங்களான்னு தெரில. ஸோ பார்த்தீங்களா எப்படி லேப்டாப்பை சும்மா சோப்பை போட்டு தேய்ன்னு பாத்திரத்தை மாதிரி கரவிட்டுக்குதுன்னு லேப்டாப் அழுகிற சத்தம் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது கைஸ். காப்பாற்றுங்க என்னைய காப்பாற்றுங்க மேடம். லேப்டாப் அழுக்காயிடுச்சுன்னா அதை துணியை வச்சு துடைக்கணும், துணி மாதிரி துவைக்கக்கூடாது மேடம். ஏன் மேடம்? இல்லை இன்னும் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ங்க. அந்த லேப்டாப்போட கீபோர்டில் இருக்கிற அழுக்கு கூட, அந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற வைரஸ் கூட செத்தே போயிடும், காணாமே போயிடும். லேப்டாப்பை பாத்திரத்து மாதிரி பேசினில் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு கிளவு. இதுக்கு மேலே அந்த லேப்டாப் எந்த மெக்கானிக் கூட ரெடி பண்ண மாட்டான். மெக்கானிக் கூட எடுத்துகிட்டு போனால் எந்த சாக்கடையில் போய் ஓட்டிங்க லேப்டாப்னு கேட்பான். இந்த லேப்டாப் ரெடி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன மேடம் பண்ணி தொலைச்சிட்டீங்க? சூப்பர். இவ்வளோதான் பாக்கியாக இருந்துச்சு. அவ்வளோ கழுவிட்டு அவ்வளோ சோப்பு போட்டு தடித்துட்டு தண்ணி மேலே ஊற்றிட்டு இதுக்கு மேலே அதை காய வேற வைக்கணுமா? அந்த லேப்டாப்புக்கு என்னாச்சு தெரியலையே.